டிஜிட்டல் இந்தியா தொடர்ந்து சொல்றாங்க. 10 வருடங்களாக இந்த உலகத்திலே இல்லாத டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியா எல்லாம் தரவுகள் எல்லாம் டிஜிட்டலாக மாறப்பட்டிருக்கிறது அப்படின்னா எங்க தலைவர் ராகுல் காந்தி என்ன கேட்கிறாரு, நீங்க எங்களுக்கு கேட்கிற தரவுகளை தாருங்கள், டேட்டா பேஸ் கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது, எல்லாம் மேனுவல தான் இருக்கு. சரி சிசிடிவி புட்டேஜ் கொடுங்கன்னா அதெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. எல்லாவற்றையும் அழிக்கப்பட்டு விட்டது, திருடப்பட்டு விட்டது. வாக்காளருடைய வாக்குகளை திருடி பாஜக எடுத்துக்கொண்டது. இதற்கு RSS மோடி அரசும் இவர்களுக்கு உறுதுணையாக தேர்தல் தலைமை ஆணையமும் இருக்கிறது. மோடி அவர்களே, இன்னும் எத்தனை நாட்கள் நீங்கள் பிரதமராக இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் நாட்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றன. சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் அவர்களும் மக்களிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக உங்களுடைய கொடுத்த ஆதரவை திரும்ப பெற இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இன்னும் நேபாளத்தில் நடக்கின்ற மாதிரி, உலக நாடுகளில் நடக்கின்ற மாதிரி ஒரு புரட்சியை இந்தியாவில் ஏற்படுத்த அனுமதிக்காதீர்கள். ஓட்டு திருட்டை அனுமதிக்காதீர்கள். வாக்குரிமை எங்களுடைய எழுத்துரிமை, மண்ணுரிமை. ஆகவே நீங்கள் இன்று வாக்குரிமையை பறிக்கிறீர்கள், நாளைக்கு குடியுரிமையை பறிப்பீர்கள். இதை கண்டித்து இந்த தேச மக்களுக்காக, இந்த தேசத்தின் முகமாக, குரலாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில், மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார். ஆகவே இந்த தேசத்தை பாதுகாப்பு இருக்கின்ற ஒரே பிதாமகன் ராகுல் காந்தி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.